ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல். சண்டேனாலே எப்போவுமே ஸ்பெஷல் தான். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட, அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளோட ஜாலியாக சமைக்கலான்னு பிளான் பண்ணியாச்சுங்க. அதே மாதிரி நானும் மீன்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். ஸோ க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன நடந்துகிட்ருக்குன்னு தெரில. ஸோ கீழே போய் பார்த்தா மட்டும் தான் நமக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு அட்வைஸுங்க, சண்டே அப்படின்னாலே கண்டிப்பாக அன்றைக்கி ஒரு நாள் தான் எல்லாருக்குமே மேக்ஸிமம் டைம் கிடைக்கும். அன்றைக்கி ஃபேமிலியோட ஜாலியாக இந்த மாதிரி சமையல்லாம் பண்ணிவிட்டு ஒன்றா சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அது ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். ஸோ பாப்பாங்களா என்ன பண்ணுற? இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலாக பாரம்பரியமாக சாப்பிட்டுட்டு வந்திருக்கேன். பாறை மீன் ஃப்ரை பண்ணுறதுக்காக மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓ, பாறை மீன் உன்னோடதா? தாங்க, நீ என்ன பண்ணிருக்க? மத்தி மீன் பாத்தீங்கன்னா குழம்பு வைக்கிறதுக்காக எடுத்து வச்சாச்சு. மத்தி மீன் எதுக்கு விட்டமின் ஏக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆகும். ஹார்ட் லங்ஸ் அந்த மாதிரி இன்டர்னல் ஆர்கன்ஸுக்குலாம் ரொம்பவே ஹெல்த்தி கொடுக்கும். ஓ, மத்தி மீன் சாப்பிட்டா விட்டமின் ஏ கிடைக்குமா? விட்டமின் ஏனால என்னென்ன நமக்கு பெனிஃபிட்? ஹார்ட் லங்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் நல்லா வேலை செய்யும். ஓகே ஓகே. நாங்க சமைக்கிறது பார்க்கறது மட்டும் இல்லாம எங்க கூட வந்து சாப்பிடுங்க. சோ எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. சரி, ரைட்டு. ஸோ வாங்க போய் ஃபஸ்ட்டு சமையல் வேலையை பார்ப்போம் டக்கு டக்குன்னு. ஓகே. என்னப்பா ஏதோ வந்துட்டு கல்யாணத்துக்குலாம் தட்டு கொண்டு வருவாங்கல்ல, சீர்வரிசை வர மாதிரி வந்துருக்கீங்க. போங்க. எப்பவும் போல லேட்டாக தான் வந்தாங்க. ஸோ நாங்களாம் மேக்னேட். ஆய், போங்க போங்க, மக்கள் இதெல்லாம் கேட்கல. ஹாய் ஹாய் ஹாய். ஏ ரொம்ப சவுண்டாக இருக்கு. ஸோ இப்போ மத்தி மீனுக்கு வந்துட்டு குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. வந்து சூடானாலும் நம்ம உள்ள போட்டுருவோம். அழகா இருக்கு. இது என்ன ஆம்பளை மீனா பொம்பளை மீனா? அதெல்லாம் ரெண்டுமே கலந்துருக்கு. சரி, ஓகே. எப்படி சமையல் என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? குழம்பு, ஃப்ரை, ரசம், சாப்பாடு. ஓகே, அப்புறம் இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ரசத்தை போட்டு கடைசியா சாப்பிட்டாதாங்க அந்த இது திருப்தியே வரும். எப்படி ரசத்தை போட்டு திருப்தி வருமா திருப்பதி வருமா? திருப்தி திருப்தி திருப்தி. அது மட்டும் இல்லாம இந்த மத்தி மீன்ல என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, இது வந்து முள்ளு இருக்கும், ஆனா குட்டி குட்டி முள்ளு தான் இருக்கும், பெரிய முள்ளு இருக்காது. அதனால நம்ம ஈஸியா சாப்பிடலாம். ஏன் முள்ளு இருந்தா பஞ்சர் ஆயிருமா? முள்ளு தான் எனக்கு தொண்டையில போய் மாட்டி எனக்கு கடைசியில வந்து ஐயோ, இது எப்ப நடந்துச்சு? முள்ளு தொண்டையில போய் மாட்டி தான் மீன் வெறுத்துருச்சு. இப்பதான் நான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மாட்டாத முள்ளா சமைச்சு தந்தீங்கன்னா நாங்க சாப்பிடுவோம். ஓ, எவ்வளவுதான் பிச்சு கொடுத்தாலும் எனக்கு சாப்பிடறதுக்கு வந்து பயமா இருக்கும். ஸோ ஃபிஷ் ஃப்ரைனா கூட நான் வந்துட்டு சாப்பிடுவேன். என்ன பண்ணி வச்சிருக்கீங்க மேடம்? சொல்லுங்க. குழம்பு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. கொதிக்கணும். கொதிச்சோடனே இந்த மீனை தூக்கி உள்ள போடுறதுதான் வேலையா? நீங்க vlog எடுக்கிறேன்னு ஆரம்பிச்சு மத்தியானம் ஆகி சாப்பாடு டைம் வந்து கடைசிக்கு வெறுத்து குழம்பே காமிச்சாச்சு. எல்லாம் இவங்கள சொல்லணும். என்னங்க, எங்க மாமா வேலையில இருந்து லேட்டா வந்தாங்க, அதனால நாங்க எல்லாமே போட்டு வச்சோம். நான் தான் இப்ப நான் மீனை ஃப்ரை பண்ணுமா? குழம்பு நான் தான் வைக்கணுமா? ஏப்பா கையை மட்டும் வருது. ஆக்சுவலி எங்க மாமா குழம்பு வச்சாங்கன்னா மீன் ஒழுங்கா வேகாது. ஸோ விட மாட்டோம். இதெல்லாம் பொய்யுங்க. இன்னும் செத்த மீன் செத்து போயிடும். செத்த மீன் செத்துருமா? இது கொடுமையா இருக்கு. செத்த மீன் சாமாங்க. என்னங்க இது? இவங்களுக்குலாம் வந்துட்டு உங்களுக்குலாம் வந்து நான் சமைச்சு கொடுக்குறேன் பத்தியா டெய்லியும். என்ன சொல்லணும் மக்களே, நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. வீட்டில் ஒரு ஸ்பெஷலாக ஒரு டிஷ்ஷு வருது அப்படின்னா எப்போவுமே ஜென்ஸ்னால மட்டும்தான் அது முடியும். அவங்க தான் சமைச்சு தருவாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும். இவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. ஆக்சுவலி ஃபிசிக்கலி சொல்லு எதுவும் சொல்ல. ஆக்சுவலி வந்து மற்ற ஜென்ஸ் எல்லாம் செய்கிறாங்களோ இல்லையோ எங்கள் மாமா செய்ய மாட்டாங்க. அதுதான் நான் கூட ஏதோ மற்ற ஜென்ஸ் எல்லாம் செய்கிறாங்களோ இல்லையோ எங்கள் மாமா செய்வார் அப்படின்னு சொல்லுவீங்க பார்த்தா. ஓ, என்னங்க தேங்காயா சாப்பிட போறீங்களா? ஃப்ரிட்ஜ்ல இருந்துட்டியா? நமக்கு வேற ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுக்கிறது எதுவுமே பிடிக்காதுங்க. நம்ம ஃப்ரிட்ஜ் டூர் போயிடலாம் இடையிலேயே. இப்ப க்ளோஸ் பண்ணுங்க. வாங்க, கம் ஆன். இதாங்க எங்க வீட்டு ஃப்ரிட்ஜ். எடுப்பா, ஃப்ரிட்ஜை காட்டு. பாத்தீங்களா, இது வந்து ஃப்ரீசர் ட்ரே. கொஞ்சம் பாக்குற கன்றாவியா தான் இருக்கும். கண்டுக்காதீங்க.
ஃப்ரிட்ஜ் டூர் தனியா vlog போற அளவுக்கு ஒரு ஏக்கர்ல ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சிருக்கேன் நீ தனியா. அதெல்லாம் காட்டக்கூடாது இன்னும். நூடுல்ஸுக்கு வாங்கின எல்லா ஐட்டம் சாஸ் எல்லாமே இருக்கு. பாத்தீங்களா ஒரு நாளுக்கு பாத்தீங்களா நூடுல்ஸ் வாங்கி வந்துரும். ஃப்ரூட்ஸோட நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்க எங்க ஃப்ரிட்ஜில் வச்சது. கொடுமையா இருக்கு. ஆக்சுவலி எங்கள் மனமாமா வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சமைக்கிறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிடுவாங்க. ஆனால் சமைக்கவே மாட்டாங்க, பட் சாப்பிடுவாங்க. கொண்டு போறேன். ஆக்சுவலி இது வந்து எங்கள் மனமாமா தான் ஃப்ரை பண்ண போகிறாங்களாமா. அதனால நாங்கள்லாம் வந்து ஒரு நரகத்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். பெருமையா சொல்லுவான்னு பார்த்தா நரகத்துக்கு போறாங்களாமா. எங்க அதுக்குள்ள காணோம் 5 பீஸ். நான் வந்து வீடியோ எடுக்கிற மனமாமா, நீங்கள் சமைக்கிறீங்க. குழம்பு காட்டு, குழம்பு வச்சு பாரு. அப்படி சூப்பராக இருக்குங்க பார்க்கவே. இதுவா சொல்லு, மனசாட்சி தட சொல்லு. சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி ஸோ கைஸ் கைண்ட்லி ஒரு இன்ஃபர்மேஷன் தரேங்க, இது எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. வீட்டில் இருக்க மக்கள் எல்லாருமே இந்த மேதாவி இருக்கு இல்லைங்களா, இந்த ஒரு அழகான இந்த மேதாவியை பாருங்க. வீட்டில் இருக்க எல்லா பொருளும் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் கொண்டு போடா, கண்ணு தெரிய மாட்டேங்குது. இதே பொட்டுக்கல்ல, அப்புறம் கடலை, சீரகம், வரமல்லி, மஞ்சத்தூள், இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எழுதி வச்சுக்கோங்க. இல்லைங்க அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி இருக்க மக்கள் யாருமே இந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல. ஸோ இதெல்லாம் பண்ணி வச்சிங்கன்னா சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதான் நான் சொல்ல வரேன், வேறு எதுவும் இல்லைங்க. ஆக்சுவலி அவங்க நிறைய பேர் வந்து இதுக்கு சோம்பேறித்தனை பற்றி யாருமே எழுதுறது கிடையாது. ஆமாம், எழுதுறது இல்லை. ஆனால் அவங்களுக்கு ஃபைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 10 மினிட்ஸில் நம்ம உன்னை வந்து நான் பாராட்டுறேன் இந்த விஷயத்தில். நீ வேற பாவம், நீ வர ரொம்ப நேரமா அப்புறம் நீ நின்றுட்டு இருக்கீங்க. இந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு விஷயம் நீ ஏதாவது சொல்லு. இங்க கனியாக்கா சமைச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து முக்கியமான ஆள் எங்க இருக்காருன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். சமைக்கிற அழகு. எப்பவுமேங்க ஆம்பளை பசங்க வேலைன்னு வந்துட்டா விளக்காதுங்க. அப்புறம் ஏன் இப்படி உட்காந்துக்கிறீங்க? வேலை வரட்டும், வேலையெல்லாம் நிறைய இருக்குங்க. சரியான கைஸ் பாருங்கங்க, இதான் மீன் குழம்புக்கு தேவையானது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. தக்காளி, பச்சை மிளகா, இல்லப்பா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாத்தையும் உள்ள போட்டுங்க. எண்ணெய் ஊத்தி வணக்கிடுங்க, தண்ணி கொஞ்சம் ஊத்திடுங்க. அப்புறம் ஏதாவது பண்ணிருங்க, போங்க. டென்ஷன் பண்ணிக்கிட்டு. இது என்னது? பாறை மீனோட தலை. பாறை? ஏன் பாப்பா பாறை மீன் சொல்ற? பாறையே காணோம், மீன் மட்டும் தான் கிடக்குது. பாறை எங்க? எங்கப்பா பாறை? மத்தி மீனுக்குள்ள பாறை மீனோட தலையை போட்டிருக்கோம். குழம்புக்கு ரெண்டுமே போடுறோம். நல்லா இருக்கும் ஆக்சுவலி நல்லா இருக்குமா? தக்காளி எடுத்துக்கோங்க, தக்காளி எடுத்துக்கோங்க கைஸ். பழுத்ததுன்னா எப்படி? இது கொலகொலன்னு நான் மேல உட்காந்துதான் கொலகொலன்னு பண்ணோம். கொலகொலன்னு எடுத்து வரணும். உட்காந்து கொலகொலன்னு பண்ணிட்டு ஆக்சுவலி காயா எடுத்துட்டு வந்துட்டாரு. விட்டா பச்சை காய் எடுத்துட்டு. என்னப்பா நீ சமைக்கிறோம். ஏய் கழுவி கொண்டு வாங்க. சோ கழுவணுமா? கால கொடுமை. ஆமா, அப்புறம் அதுல ஏதாச்சும் குட்டி கல் இருந்தா கல்லோட சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றது. ஆமா, பின்ன நீங்க தான் கழுவணும். உங்க அக்கா எத்தனை தடவை தெரியுமா கல்லுக்கெல்லாம் கொடுப்பா. நான் பாரு வீட்டுக்கு பின்னாடி போய் பாரு, வீடு கட்டுறக்காக தனியா ஒரு கல்லே அடுக்கி வச்சிருக்கிறேன். இவளால எப்ப பார்த்தாலும் சாப்பாட்டுல கல்லு. வீடு கட்டிட்டீங்களா? கட்டணும், இப்பதான் சேர்ந்துருக்கு. இன்னொரு 1 டன் வரணும் பாருங்க. இதெல்லாம் கழுவ சொல்லி வேலை கொடுக்குறா. வேலை கொடுக்கறதுக்கு ஒரு அளவு இல்லையாடி. கேமரால வேலை செய்யற மாதிரி நடிக்கிறதுக்கு ஒரு அளவு இல்லையா? கைஸ் நம்பாதீங்க, முழுக்க முழுக்க இது எல்லாமே நான் பண்ணி வச்சது. கேமரா இல்ல.
இருக்கு. பச்சை மிளகா. பச்சை மிளகா. பச்சை மிளகாயை பற்றி உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லட்டுமா? நாங்கள் பச்சை மிளகாய் என்பது பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்குங்க. இதுதான் கிரிஞ்சு கிளாஸ் போயிட்டு வந்து கிரிஞ்சு கிளாஸ். ஆமாம், டெய்லி 1 மணி நேரம் கிரிஞ்சு கிளாஸ் போயிட்டு வரேன். ஏப்பா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நின்றுட்டு இருக்கேன். இங்கே இங்கே பாருங்க, ஒன்றே ஒன்று தான். எனக்கு வந்து இதை ஃப்ரை பண்ணுறது மட்டும்தான் வேலை. இது தவிர வேலை எதுவும் நாங்கள் பண்ண மாட்டோம். ஆம்பளைகளை எப்பவுமே வேலை வாங்கி பழகாதீங்க. பெண்கள் எல்லாருக்கும் நான் அட்வைஸ் பண்ணுறேன், கண்டனம் தெரிவிக்கிறேன். ஏன்டி அப்பப்போ பேய் மாதிரி நீங்க சொல்ற டயலாக் நம்ம போய் ஃபர்ஸ்ட் நம்ம மித்துக்குட்டி பார்த்துட்டு வரலாம். வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேங்க. அவர் என்கிட்ட இருந்து புடிங்க அவரோட வேலை செய்யாம இருக்கிற தனம்லாம் தெரியக்கூடாதுங்கிறங்காட்டி மக்களுக்கு பயன்படுத்தி விட்டுருங்க. அவர் கேமரா வாங்கிட்டாரு. சரி, ரைட். தம்பிக்கு வந்து ஸ்பெஷலாக சமைச்சு பாறை மீன் ஊட்டி விட போறீங்களா? பண்ணதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு எத்தனை கருகு போகுதுன்னு ஒன்று யாருக்கும் தெரியல. இல்லை, அது வந்து எங்கள் வீட்டு நாய்க்குட்டிக்கு போகலான்னு இருக்கோம். எது? டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் சமைச்சு அது கருகிறத நாய்க்குட்டிக்கு போட போறீங்க? கருகுனது இல்லை மாமா, சாதாரண நல்லா சமைச்சதே நான் நாய்க்குட்டிக்கு போட்டு பாருங்களா. சரி, அப்படியே இவனே ஃப்ரை பண்ணிடலாமா? பண்ணிடலாமே. பாரு அப்படிங்கிறாங்க. நல்லா கடிப்பாங்க. அது வந்து ஒரு இஸ் அ ஃபைட்டர். போட்டுக்கலாம் சாப்பாடு. நல்லாவே கடிப்பாங்க. ஃபைட்டர். கடிச்சு ரத்தம் வந்துடும். சாப்பாடு போட்டுக்கலாம். ஓ. ஸோ அப்படியே வந்து மாமா வந்து அந்த கேப்ல வெளியே சுத்திட்டு வேலை ஸோ கைஸ், மிளகாத்தூள் போட்டுக்கோங்க கைஸ், தேவையான அளவு. போட்டதான். ஆக்சுவலி மிளகாத்தூள் அதிகமாக போட்டதான் எனக்கு பிடிக்கும். பட் மனமாமா கம்மியாக தான் சாப்பிடுவாங்கன்றங்காட்டி கம்மியாக போடுறோம். ஏன் அந்த காரணம் சொல்லுங்க. உங்களுக்கு சாப்பிடக்கூடாது. என்ன சாப்பிடக்கூடாது? அது என்ன வருது? பேஷண்ட் பாஸ். என்னது புரியல? நீங்க ஒரு பேஷண்ட் பாஸ். பேஷண்டா? ஆக்சுவலி இதுல கூட நான் காரம் கார்பரேஷன்ல வேலை செய்யற மாதிரி 3 பேர் இருக்கீங்க. என்னையும் நீங்க பேஷண்ட்னு இருக்கீங்க. இது என்ன பாப்பா? எம் ஷீல்டு. இதுவும் உள்ள போட போறியா? இல்ல, சப்போஸ் மீன் நல்லா இல்லாட்டி புதைச்சி எம் ஷீல்டு போடுவோம். சொல்லு. எம் ஷீல்டு போட்டு மறைக்க போறேன். நான் ஏதோ சாப்பிட்டு செத்துச்சுன்னா அதனாலதான் எம் ஷீல்டு. பொறுப்பு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நான் மீன் சமைப்பேன், ஃப்ரை பண்ணுவேன். ஆனா ஒரு வாய் மீன் கூட உங்களுக்கு தர மாட்டேன். அப்படியே நானே சாப்பிட்டுருவேன். ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு வாய் மீன் சாப்பிட்றதுக்கு தான் பயம். நீங்க தராட்டி இருந்தா பாப்பா ஒரு டான்ஸ் ஸ்டெப் போடு. பாப்பா க்ளோஸ் அப்ல இருந்தா தான் நீ அழகா இருக்க. சொல்லு, என்ன சொல்ல வர? சொல்ல வரல, எனக்கு லைட்டா பயமா தான் இருக்கு. ஏன் தங்கம், எதுக்கு பயமா இருக்கு? இது நினைச்சுதான் மாமா நான் இந்த மீன் நினைச்சு உனக்கு பயமா இருக்கா பாப்பா? ஆமா, எனக்கு மீன் நினைச்சாலே பயமா இருக்கு. மீனுன்னு நினைச்சாலே பயமா இருக்கா? சாப்பிட்றக்கா இல்லை நான் சமைக்கிறதுனாலயா? அந்த மீன் நினைச்சா பயமா இருக்கு. அதான் நீங்க வருது கன்னியாகுமரி சொன்ன மாதிரி செத்து இன்னொரு தடவை செத்துரும். அதனால அந்த மீன் நினைச்சா உங்களை நினைச்சாலும் பயம். இப்படியெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா என்னோட ஃபேன் ஃபாலோவர்ஸ் எல்லாம் உங்களை வந்து திட்டிடுவாங்க ஹார்ஷாக. நீங்கள் திட்டு வாங்குறது தயார்னா இந்த மாதிரி பேசுங்க. ஹார்ஷாக திட்டுவாங்க, ஹார்ஷாக. கிரிஞ்சு போட்டு இது என்னதுப்பா? முட்டையா? மீன் ஃப்ரையை தவிர மற்றது எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்றது மணி வந்துட்டு 3:37 ஆச்சு. 3:37 இல்லை, 3:37 டைம் இப்போ. ஓகே, சொல்லு, ஏதோ சொல்லிட்டு இருந்தா. ஓகே, அதனால இதே வந்துட்டு கன்னியாகுமரி ஃபுல்லா எல்லாமே நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிருப்போம். மனோமாமா வந்துட்டு சமைக்கிறங்காட்டி இப்போ தக்காளி வெட்டுச்சு மனமாமா கூப்பிட்டு மனமாமா போய் போட்டு வீடியோ எடுத்துருவாங்க. அது மாதிரி எது பண்ணாலும் மனமாமாவை கூப்பிட்டு போய் வீடியோ எடுத்து அது பாருங்களா. அதனால 3:37 ஆச்சு. உண்மையுமே நாங்கள் சாப்பாடு சாப்பிடுவோம். பிரேக்ஃபாஸ்ட் ஏதோ ஆரம்பிச்சு அதை சொல்லு. ஆக்சுவலி எங்கள் வீட்டில் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம் லஞ்ச் தான் சாப்பிடுவாங்க. ஆக்சுவலி பிரேக்ஃபாஸ்ட் அது லஞ்ச் 12 o'clock சாப்பிடுவாங்கல்ல. அதுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டே 12 o'clock தான் எங்கள் ஃபேமிலியில் எல்லாம் சாப்பிடுவாங்க. பட் இப்போ 3 o'clock ஆகிடுச்சு.
அதாவது டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நம்ம வீட்டில் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 9 o'clock சாப்பிடுவாங்களா, அதை வந்து அப்படி சாப்பிட மாட்டாங்க. ஜி சண்டேனால தான் லேட் ஆகும். சண்டேனால தான் லேட் ஆகும். இல்லை இது அதை பற்றி பேசலை. நம்மளோட குடும்பத்தோட ஆண்டாண்டு காலமாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, ஆண்டாண்டு காலமாக வந்துட்டு நம்ம எப்படி இருக்கோங்கிறத பற்றி தான் நான் சொல்கிறேங்க. இன்றைக்கி ஒரு நாள் சண்டே பற்றி நான் பேசவே இல்லை, அந்த புள்ள சும்மா சொல்லிட்டு போகுது. ஓகேங்களா? அதாவது என்னென்னா காலையில் 9 மணிக்கு சாப்பிட்ணும் அப்படின்னா நம்ம அந்த 9 மணிக்கு சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட்டையே மதியானம் 12 மணிக்கு தான் சாப்பிடுவோம். மதியானம் சாப்பிட வேண்டிய சாப்பாடு சாயங்காலம் 4 மணிக்கு. அதுக்கப்புறம் நைட் சாப்பிட வேண்டிய 7 to, அதாவது எப்போவுமேங்க டின்னர் பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு 7 o'clock முடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட் அப்படி பண்ணோம்னா. ஆனால் அதையே பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு தான் நைட்டு மறுபடியும் சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே ஒரு கொலாட்ரல் டேமேஜ்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி தான், வேறு எதுவும் இல்லைங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யாரும் இப்படி இருக்காதீங்க, கரெக்ட் டைம் சாப்பிடுங்க. இது வந்து எங்களோட ஃபேமிலி அட்வைஸ். சொல்லியிருப்பாப்பா. ஸோ எங்கள் மாமாவே அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவரவே வந்து வேலைக்கு போயிட்டுருக்கேன், கரெக்டாக சாப்பிட்டா தான் சத்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்கள் மாமா ரொம்பவே லேட்டாக சாப்பிடுவார். ஒரு சில டைம் மத்தியானம் லஞ்சு ஸ்கிப் கூட பண்ணிடுவார். போண்டா பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டு அதாவது மேனேஜ் பண்ணி போண்டா மாதிரி ஆகிட்டு இருக்கேண்ணா. அதாவது நான் சொல்கிறத வந்து நீ வந்து மக்களை ஏற்றுக்கக்கூடிய மாதிரி நீ சொல்லணும். நீ என்ன பண்ணுற, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், அதாவது மனோமாமா பண்ணுற உண்மையை நான் சொல்கிறேன். பட் நீங்களாம் நல்லா கரெக்டாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பட் மனோமாமா பண்ணுறது தான் நான் சொல்கிறேன். சரி, ரைட், ஓகே. This is our family. இந்த மாதிரி தான் எங்கள் ஃபேமிலி நடக்கும். இந்த மாதிரி நடந்தால் தான் அவங்க நம்ம ஃபேமிலி நம்ம ஒத்துக்கவும் முடியும். கரெக்டாக சொன்னோட செல்லம். ஆனால் மனோமாமா மட்டும் எங்கள் ஃபேமிலியில் மதியம் லஞ்ச் எப்படியும் சாப்பிட்ருவாங்க. எவ்வளோ லேட் ஆனாலும் சாப்பிட்ருவாங்க. மனோமாமா ஸ்கிப் கூட பண்ணியிருக்காரு, கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணியிருக்காரு. நீங்கள் கேளுங்க, ஒர்க்குனால. நன்றி. வா, அங்கே பாரு, அது எடுவேன். செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. தக்காளி போட்டால் கலர்ஃபுல்லாக அப்படின்னு கனிஷ்ட வாங்கி அப்படியெல்லாம் இல்லை. கனியக்கா சும்மா இப்படி ஒரு கருத்துணி எடுத்து வச்சாலே அது அழகுதான் இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்கு பாரு. பாரு, இந்த அழகு தான் அந்த அழகுக்கு இன்னும் அழகு சேர்க்குது. ஸோ கைஸ், மீன் குழம்புக்கு தேவையான எல்லாமே ரெடிங்க. சரிங்களா? எப்படியோ கஷ்டப்பட்டு சமைச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து குழம்புக்குள்ளே போட போகிறோம் மீன் எல்லாரையும். எல்லாரையும் அவங்களும் பாவம் தானே. அது எல்லாத்தையுமே போட்டுட்டுமா உள்ள? அப்போ அப்படியே கொட்டிட்டுமா இல்லை? அப்படியே கொட்டினா குழம்புலாம் மூஞ்சி. மீன் அழகா இருக்குப்பா. சே, இப்படிப்பட்ட ஒரு அழகு மீனுகளை போய் சமைச்சு எல்லாரும் சாப்பிட்டு. ஆக்சுவலி மீன் சமைக்க சொன்னதே மனமாமா தான். அது நான் ஆனால் மீன் நிஜமாலுமே க்யூட்டாக தான் இருக்கு. உண்மைதான். பாரு, மத்தி மீன் எவ்வளோ அழகு. ஸோ கைஸ், இப்போ என்னது? இப்போ வந்து முட்டை ஃப்ரை பண்ணுறாங்க. ஆமாம், நீ பண்ணலாம்ல கனிக்குட்டி. முட்டை வேற உடைய மாட்டேன் இந்த நேரம் பார்த்து ரொம்ப கஷ்டப்படுற பாவம். நான் வந்து இந்த மாதிரி சமைக்க மாட்டேன். நீ எப்படி சமைப்ப? டெசர்ட்ஸ் தான் பண்ணுவேன். என்ன பண்ணுவ? கேக், டெசர்ட்ஸ், கேக், ப்ரௌனி. டெசர்ட்ஸ், கேக், ப்ரௌனியா? டெசர்ட்ஸ்னா கேக், ப்ரௌனி. சரி, ஓகே. ஆமாங்க. டெசர்ட் ஐஸ்கிரீம்ல வந்து டெசர்ட் ஒன்று இருக்காது, சூப்பரா இருக்கும். நான் செஞ்சிருக்கேன். சரி, ஒன்று இது வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு டைம் நீ பண்ணி கொடுத்துருக்கியா சொல்லு. என்னைக்கு ஓரியோ கேக் பண்ணி கொண்டு வந்தேன். என்னைக்கு ஓரியோ கேக்கு? ஓரியோ கேக் இந்த கடையில் விற்கிது, அதை வாங்கி தந்தியா? நான் பண்ண ஓரியோ கேக் டேஸ்டா இருந்தனால மனோமா கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. சொல்லு. பாப்பத்தைக்கு தெரியும், பாப்பத்தை தூங்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு யார் இருந்தாலும் ஞாபகம் இல்லை. பட் நான் குழம்பு கொடுத்து நான் போயிட்டேன். சூப்பரா இருந்துச்சு. நீங்க அது கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாடிக்கா? ஓ, பிஃபோர் மேரேஜ். ஆக்சுவலி பிஃபோர் மேரேஜ்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணிருக்கேன்னு நினைக்காதீங்க. ஒரு 3 இயர்ஸ் பண்ணிருக்கேன்னு நினைக்காதீங்க. 1 இயர் தான் இருக்கும். இன்னொன்று நான் வந்து பேர் என்ன, அது பேர் மறந்து போகுது. ரசகுல்லா. சரி, ஞாபகம் வரும்போது சொல்லு. ஜிகிருதண்டாவா? சரி, ஜிகிருதண்டா. எல்லாமே எது கடை, அதான் கேளு, எது கடையில விற்குமோ எல்லாத்தையுமே நீ சொல்லிட்டு இருக்க. இப்போ கடையில இருந்து வாங்கிட்டு ஓரியோ கேக், ஜிகிருதண்டா மட்டும் தான் இது வரைக்கும்.
ஆக்சுவலி யாரு முத்து வந்துட்டாங்க, சமைக்கிற சூப்பர் ஸ்மெல்ல வந்துட்டாங்க. இது சமைக்கிற ஸ்மெல்லியா? அவங்க அப்பா சமைக்கிற ஸ்மெல்ல பார்த்து அப்படியே டக்குன்னு எந்திரிச்சு வந்துட்டாரா? சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. அழுகிற மாதிரி இருக்கான். சோ ஹாய் ஹாய் மித்துக்குட்டி. பட்டுக்குட்டி அழகா இருக்கிறான். பொம்மை பொம்மை குட்டி, அழகு பொம்மை பொம்மை கேமராவே பொம்மை. பார்க்கறான். குட்டி மீ மாமி, குட்டி மாமி. குட்டி மாமியா? மீ ம்? மீன்னா கூப்பிட. ம். மீ ஹாய்டா குட்டி மித்து மித்து மித்து. ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம வந்து மீன் ஃப்ரை பண்ண போகிறோங்க. பார்த்துக்கோங்க நான் எப்படி ஃப்ரை பண்ணுறேன்னு. இதே மாதிரி வீட்டில் ஃப்ரை பண்ணி கொடுங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிறதுக்கப்புறம் இந்த மாதிரி இப்படி கொண்டு போங்க. எங்கே பாருங்க கரண்டி எங்கடி? ஆமா, இந்தாங்க இந்த பேப்பர் ஓகேவா? தங்கம் இது ஓகே. ஆனால் தங்கம் இங்கே பாரு, இந்த ஜெராக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி ஜெராக்ஸு, அதுக்கப்புறம் வந்து வீட்டில் பிரிண்ட் எல்லாம் போட்டிருக்காங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிற பேப்பர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா மக்களே நீங்களும் தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இது எதுக்காக யூஸ் பண்ணுறோங்கிறது ஃபஸ்ட்டு காமிச்சிடலாம். புரியும்? ஸோ மீன் வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. ஓகே. ஃப்ரை பண்ண மீனை இந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து உள்ளே வைக்கிறதுனால எண்ணெய்லாம் வடிகட்டுவேன். ஓகே, நல்ல விஷயந்தான். பட் ஆனால் இந்த ஜெராக்ஸ் பேப்பரு, இந்த மையெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, இது வந்து ஃபுட்டில் படும்போது அந்த ஃபுட்லேயே அந்த மையெல்லாம் கலக்கும்போது இட்ஸ் அது எப்படி சொல்கிறது, அது வந்து ஒரு கேன்சருக்கு சமங்க. ஓகேங்களா? தயவு செஞ்சு இந்த தப்பை பண்ணாதீங்க. அதே மாதிரி நான் நிறையா கடையில் பார்த்துருக்கேன், பேக்கரி எத்தனையோ இடத்துல பார்த்துருக்கேன். இந்த பஜ்ஜி போண்டா எல்லாத்தையும் நியூஸ் பேப்பரில் வச்சு அழுத்தி அப்படியே க்ரஷ் பண்ணி அந்த எண்ணெயை எடுத்து வீசிட்டு இப்போ வந்து கொலஸ்ட்ராலே வராதுங்க அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிட்றாங்க. பட் ஆனால் அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. அதை பண்ணக்கூடாது. கரெக்டா இல்லையா? எல்லாரும் ஒரு பண்டில் A4 ஷீட்டை பேக்கரியில கடையில ஒரு பண்டில் A4 ஷீட் வாங்குவீங்க. அரிப்பாவி இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்துட்டு எனக்கு சம்மந்தம் இல்லை. நான் வந்து உங்களுக்கு அதை தான் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அதை வந்து கடைப்பிடிங்க. ஓகேங்களா தங்கம்? உனக்கு புரிஞ்சுதா? இனிமேல் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. ஆக்சுவலி நம்ம இப்போ கடைக்கு போய் ஒரு தடவை மீன் வரைக்கும் வந்து 10 ரூபா கொடுத்து ஏஃபோர் ஷீட் கண்டிப்பாக வாங்கணும். அது வாங்காட்டி அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப செலவு பண்ண வேண்டியதாக இருந்துடும். ஆக்சுவலி கனியக்கா சூப்பராக மீன் வறுத்துருக்காங்க. மீன் வறுத்தது நான் கனியக்கா வறுக்கிறாங்க. ஆமா, எப்படி வருகுது வெளியே எடுத்து கண்ணு. ஆமா கண்ணு. நீ இப்ப கொஞ்ச நேரம் தின்னு. பாருங்க, இந்த கண்ணு தான் மனோமாக்கு ரொம்ப பிடிக்குமா. நான் சொன்னேன் என்ன வைக்க வேண்டிய டேஸ்ட் பார்க்க வேண்டிய படம். டேஸ்ட் பார்க்க போறோம். ஓகே. என்ன வேண்டாம்? குட்டி பவுல். இப்போ நிஜமாலுமே நல்லா இருந்துச்சு. ஒரு வாய் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அதுவே நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு முழுசிக்கிறதுலேருந்து பயம் சாப்பிட. ஓகே, மனோமாமா செஞ்ச ஃபிஷ் ஃப்ரையை நம்ம நாய்க்குட்டிக்கு போட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். நல்லா தான் இருக்குது. பட் நான் நாய்க்குட்டிக்கு எதுக்கும் போட்டு பார்த்துக்கிறேன். டேஸ்ட் எவ்வளோ நல்லா இருந்தாலும் இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரைலாம் செய்யும்போது நீங்கள் ஒரிஜினல் கோகனட் ஆயிலில் செய்யுங்க. அந்த எண்ணெய் பாயில் ஆயிலாம் பாம் ஆயில் தயவு செஞ்சு செய்யாதீங்க. அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப வந்துட்டு உடம்புக்கு கெடுது. ப்ளஸ் நீங்கள் எந்த வந்து நான்வெஜ் செஞ்சு எண்ணெயவே ரிட்டன் யூஸ் பண்ணாதீங்க. அதெல்லாம் சொல்லலாம். எதுக்கு இந்த புது பாட்டெலாம் பாடிட்டு ஒரு பழைய பாட்டு பாடலாமா? பழைய பாட்டு வந்து நிறைய பற்றி தெரியும், அதுதான் பாட போகிறேன். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கு கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே, உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது,
அதை எழுத இனிக்கையில் வார்த்தை முட்டுது. அவ்வளோதான், சும்மா தான் பாடினேன்.